ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் அடுத்த வாரம் ரியல்மி கிட்ட இருந்து புது வரவாய் இந்தியன் மார்க்கெட்டில் வரவிருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரியல்மி 9i 5G அப்படின்ற நேமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 18ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாக ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் வாங்க கம்ப்ளீட்டாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரியல்மி 9i 5G ஸ்மார்ட் ஃபோன் வர ஆகஸ்ட் 18ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணி தான் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டர்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஒரு சில விஷயங்களையுமே நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கம்ப்ளீட்டாகவே ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் அவங்களுடைய அந்த யூஷுவலான அண்ட் ஃபேவரட்டான லேசர் லைட் டிசைன் அப்படின்ற அந்த டிசைனில் பின்னாடி ஜிகினா போட்ட மாதிரியான ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் அப்படின்றது வரப்போகுது. பட் டிசைன் யூஷுவலான ஒரு டிசைனாக இருந்தாலும் லுக் கண்டிப்பாக மொபைலுடைய லுக் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக புதுசாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த கேமரா மாடுலுக்கான செக்மெண்ட். ஆக்சுவலி கேமரா மாடுலுக்கான செக்மெண்ட்டே கிடையாது, அதுதான் இங்கே வித்தியாசமே. வெறும் அந்த லென்ஸ் மட்டும் ஜஸ்ட் எலிவேட் ஆகி இருக்கிற மாதிரி தான் இங்கே நமக்கு கேமரா செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. 3 கேமரா இருக்கு அப்படின்றது தெரியுது. அந்த 3 கேமராவுக்கான லென்ஸ் ஜஸ்ட் எலிவேட் ஆகிருக்கிற மாதிரி தான் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ரீசெண்டாக சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கூட பார்த்த டிசைன் தான் அப்படின்னாலும் இவங்க கிட்ட இருந்து இந்த பட்ஜெட்டில் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் டிசைன் அப்படின்றது எனக்கு பர்சனலி இருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிளாட்டாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. ஸோ கர்வ்டாக இல்லாமல் ஃபிளாட்டான டிசைனில் வரப்போகுது. அது போக கலர் ஆப்ஷன் கோல்டன் கலரை இங்கே இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க. இது போக இன்னும் 2 கலர் ஆப்ஷன் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற இந்த 2 கலர் ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் டிசைன் இப்படி தான் இந்த ரியல்மி 9i 5G இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ராக் ஸ்டார் 5G அப்படின்ற மாதிரியான டேக்லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்ன 5G சிப்னு பார்த்தீங்கன்னா MediaTek உடைய Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு சிப் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆல்ரெடி மார்க்கெட்டில் யூஸ் பண்ண ஒரு சிப் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்ஸ் தான். அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் குறையில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இதில் எத்தனை 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. அதை பற்றின எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ரியல்மி தரப்புலேருந்து சொல்லலை. ஸோ அதனால் 5G பேண்ட் எவ்வளோ அப்படின்றது தெரியல. பட் பெர்ஃபார்மன்ஸ் Dimensity 8 தான் இருக்க போகுது. அது போக மொபைலில் பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது யூஷுவல் தான், பட் இது ஒரு டீசென்டான பேட்டரி ஃபீச்சர் தான். அது போக மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. பட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் LCD பேனல் அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த காம்பினேஷனோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் 6.7 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நம்ம எதிர்பார்க்கலாம். பட் என்ன கேட்டால் இந்த LCD பிளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த காம்பினேஷன் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே வித் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற அந்த காம்பினேஷனில் கொடுத்தாங்கன்னா கூட ஓகே நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் LCD டிஸ்பிளே அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த காம்பினேஷனோட தான் டிஸ்பிளே ஃபீச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இவங்க லான்ச் பண்ண போகிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்க போகுது. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிசைன்லேயே பார்த்துட்டோம். பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. அந்த 3 கேமராவும் கண்டிப்பாக புதுசாலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. யூஸ்வலான அதே கேமரா செட்டப் தான். 64 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற அந்த கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. அண்ட் 64 மெகா பிக்சல் பிரைமரியில் என்ன சென்சார் அந்த டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல அப்படின்னாலும் மோஸ்ட்லி சாம்சங் இல்லைனா ஆம்னிஷன் சென்சாராக தான் இருக்கும். அது போக செல்ஃபி கேமரா எப்பவும் போல கண்டிப்பாக அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை கொடுத்துருவாங்க. ஸோ அதுலலாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சராக இருக்க போகுது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் இருக்க போகுது. அது டிசைன்லேயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டிசைன் இமேஜ்லேயே அவங்க சொல்லிட்டாங்க சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்க போகுது அப்படின்றத. அது போக டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நம்ம எதிர்பார்க்கலாம். டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்கும். அண்ட் மொபைல் Android 12 அந்த அப்டேட்டட் OS Realme UI 3.0 தான் வரும். ஸோ இதெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது இப்போதைக்கு சொல்லக்கூடிய பிரைசிங் 15000 ரூபா. அந்த 15000 ரூபா செக்மெண்ட்டுக்காக
ரேமுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பேஸ் வேரியன்ட் 4GB ரேம் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது ரியல்மி எப்பவும் பண்றது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பண்ண போறாங்க. எப்பவும் போல ரியல்மியுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் தான் பண்ண போறாங்க. ஏன்னா இதே ஸ்பெசிஃபிகேஷனோட ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரியல்மி நாசோ 50 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதே ஸ்பெசிஃபிகேஷனோட டிசைனை மட்டும் மாற்றி அடுத்து இப்போ ரியல்மி 9i 5G அப்படின்ற நேமில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் புதுசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. ஸோ ரியல்மி கிட்ட இருந்து இந்த மாதிரியான டிசைனில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். மற்றபடி புதுசாலாம் ஒன்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. ஸோ ஓவரால் இப்போ ரியல்மி அடுத்து இந்த ஆகஸ்ட் 18 லான்ச் பண்ண போகிற இந்த ரியல்மி 9i 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இருக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் ஆகஸ்ட் 18 வந்தா ஓகேவா? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.